Hello everyone, welcome back to Suhail Classroom. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பைத்தானில் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அனதர் திங் ஐ வாண்ட் டு கன்வே இஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபார் பிகினர் லெவல் பைத்தான். ஒரு பைத்தான் லாங்குவேஜில் என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்ப்போம். ஒன்ஸ் இந்த டுட்டோரியல் சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு என்னோட டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸுங்கிற டுட்டோரியலை ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். அதில் வி ஆர் கோயிங் டு அனலைஸ் த டேட்டா. ஒரு டேட்டா செட்டை எடுத்து அதை பைத்தான் லாங்குவேஜில் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கோ அந்தந்த லைப்ரரிஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். லைக் கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங், இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னோட நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் பைத்தான் டுட்டோரியல். ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப் அப்படின்னாலே டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டைப் ஆஃப் டேட்டானா ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன மாதிரி டேட்டா நம்ம ஃபீட் பண்ணலாம், அது ஜென்ரல் டேர்ம்ஸ். அப்போ கம்மிங் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், என்ன மாதிரி டேட்டாவை அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல் டைமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் we use so many different types of data in our day-to-day life. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் தீர்மானிக்கும் என்ன மாதிரி டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பு, சில டேட்டா டைப் வந்து என்ன ஆகாது, சப்போர்ட் ஆகாது, சில டேட்டா டைப் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த லாங்குவேஜ்? பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத இன்னைக்கு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்த டேட்டா டைப் போகிறதுக்கு பற்றி ஒரு சில ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 10+20 அப்படின்னு ஒரு மேனிப்புலேஷன் பார்க்குறோம். இங்கே அடிஷன் ப்ராசஸ். இப்போ இந்த 10, 20ங்கிறது ரெண்டுமே நியூமரிக் டேட்டா. ஸோ இந்த நியூமரிக் டேட்டாங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி. அடுத்து எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இட் வில் ஹேவ் அ ரியல் பார்ட் as well as a imaginary part. அந்த J represents the imaginary part. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நேமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அதுக்கப்புறம் கிளாஸும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஏஜ் வந்து இட் இஸ் அ நியூமரிக், தட் இஸ் அன் இன்டீஜர் டைப். அப்புறம் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை மெயில் ஒரு ஃபீமேலாக நம்ம எஃப்னு டினோட் பண்ணுவோம், இட்ஸ் எ கேரக்டர் டைப். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு 76.5ங்கிறது ஒரு டெசிமல் பாயிண்ட் நம்பர் வேல்யூ, தட் இஸ் அ ஃப்ளோட்டிங் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ரியல் டைமாக பார்க்கும்போது நிறைய டைப் ஆஃப் டேட்டா நம்மளோட ப்ராப்ளத்துக்கு தேவைப்படும். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் என்னென்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா it will tell you the whole scenario, what are all the data types that Python supports. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நியூமரிக் டேட்டா டைப்புங்கிற கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா நியூமரிக் இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, பூலியன் இருக்குது, செட் இருக்குது. இதில் இந்த நியூமரிக்குங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 3 டைப்ஸ். ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா இண்டீஜர், float, complex. இந்த 3 டைப்புமே எதில் வருது? நியூமரிக்கில் வருது. ஸோ வாட் இஸ் an integer? It's nothing with a whole number. ஓகேங்களா? You can say 10, 20, 30, 100, 1000, -25 positive to negative values. That comes under which type? Numeric type. Second, float. Floating decimal point value. It may be a fractional value or it may be an exponential value. Like 33.54, like 100.2, அதுக்கப்புறம் 2.3 to the power of -32, ஸோ -32 சாரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ளோட்டிங் டைப்புன்னு சொல்லலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ், as I mentioned, it will have a real part and imaginary part. It will be of the form a+bi அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வருது? நியூமரிக் கேட்டகரியில் வருது. இதில் பூலியன் ஒன்று இருக்கும். பூலியன்னா we all know that it will have 2 values, ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ஈவன் இந்த பூலியனுமே நியூமரிக் கேட்டகரியில் தான் வரும்.
ஆனால் பட் இங்கே நம்ம டேட்டா டைப்பில் அதை தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் சின்ஸ் இட் இஸ் அ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூங்கிறனால. பட் இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த கேட்டகரி நியூமரிக். எப்படி அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்னா இட் இஸ் நத்திங் பட் கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ்னு சொல்லலாம். நம்ம இந்த லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா C++ ஜாவாவில், அது மாதிரி இங்கே சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும், சிமிலர் டு அன் அரே. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸை நம்ம வந்து சீக்வன்ஸாக ப்ராசஸ் பண்ணலாம் with the help of their இண்டெக்ஸ்னா என்னது, இப்போ அரேனா இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1 அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிற டைப் இருக்குது. வாட் இஸ் அ ஸ்ட்ரிங்? வி ஆல் நோ அபவுட் ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு வாட் அரே வித் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். பட் என்ன விஷயம் அப்படின்னா அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா அரே வந்து இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். பட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் வேரியபிள் டைப் ஆஃப் எலமெண்ட். லைக் யூ கேன் ஹேவ் ஹெட்ரோஜீனியஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், இன்டீஜர் எடுத்துக்கலாம், ஃப்ளோட், இது எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். பட் அரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மே பி எனி இன்டீஜர் அரே ஆர் ஃப்ளோட்டிங் அரே அரே கேரக்டர் அரே, அப்படி தான் எடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்புல். இந்த டியூப்புல்ங்கிறது இட் இஸ் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். பட் லிஸ்ட்டுக்கும் டியூப்புலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டியூப்புலுங்கிறது பேராந்தசிஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டியூப்பில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வேல்யூ ஒன்ஸ் கொடுத்துட்டா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இட் இஸ் இம்மியூட்டபிள். வேறஸ் லிஸ்ட்டில் வந்து மியூட்டபிள், அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூவை, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐட்ரேஷன் சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லலாம் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச். ஸோ அதெல்லாம் எதில் வருது? சீக்வன்ஸில் வருது. இது இல்லாமல் செட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. அது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். வாட் இஸ் அ செட்? செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருக்காது செட்டில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு லிஸ்ட் இதிலெல்லாம் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வரும். ஆனால் செட்டில் என்ன வராது? ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வராது. அதேமாதிரி இந்த ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு டியூப்பிள் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் இருக்கும். பட் செட்டில் வந்து ஆர்டர் இருக்காது. ஓகேங்களா? இட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இந்த டிக்ஷனரினா என்ன அப்படின்னா கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கோங்களேன். டிக்ஷனரியோட லாஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் சில வேர்டு இருக்கும். அந்த வேர்டு எந்த பேஜ் நம்பரில் இருக்குங்கிறோம். அப்போ அந்த வேர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனி டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். அந்த இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த வேர்டு வந்து எந்த பேஜ் நம்பர்லலாம் இருக்குங்கிற கீ வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸிங் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ A0 அப்படின்னா அது அந்த ஸ்டார்டிங் எலமெண்ட்டை குறிக்கும். A2னா அந்த செகண்ட் எலமெண்ட்டை குறிக்கும். அது மாதிரி இங்கே வந்து கீ வேல்யூ வச்சு அந்த பர்டிகுலர் வேல்யூ என்னங்கிறத நம்ம மேப் பண்ணுவோம். இட் கம்ஸ் அண்டர் மேப்பிங். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் யூ ஆல் த திங்ஸ் லைக் இதெல்லாம் எப்படி வந்து பைத்தானில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறத we will see now. ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தானோட இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்டர்பிரட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. யூ கேன் see the shell prompt. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப் பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான டேட்டா டைப்ஸில் ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப் இருக்குது, தட் இஸ் கால் நன் டேட்டா டைப்னு இருக்குது. இது வந்து எதுக்கு சிமிலர்னா நல்லுன்னு ஒரு டேட்டா டைப் நம்ம படிச்சிருப்போம். C++ல நல் வேல்யூன்னு இருக்கும். அது மாதிரி பைத்தானில் வந்து நல்லுன்னு சொல்ல மாட்டோம், நன்னுன்னு சொல்லுவோம். நன்னுனா நோ வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to நான் என்ன பண்ணுறேன்? நன்னுன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுதுன்னா A is equal to நன்னுங்கிறத n கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் எ கீவேர்ட். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இட் சேஸ் நத்திங் பிகாஸ் டசன்ட் ஹேவ் எனி திங். ஸோ இதோட டைப் இப்போ ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? பைத்தானில் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு there is a function called typeன்னு இருக்கு. ஸோ இந்த டைப் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட எதை கண்டுபிடிக்கலாம்? டேட்டா டைப் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன வருது? கிளாஸ் நன் டைப்னு வருது. ஸோ அதை தான் நான் சொன்னேன், இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு நான் நன் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ தட் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் கம்ஸ் அண்டர் த கிளாஸ் நன் டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 10ன்னு நான் சொல்கிறேன். ஸோ நவ் இஃப் ஐ பிரிண்ட் x it will display 10. இப்போ இதோட டைப் இது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கணும்னா சிமிலர்லி என்ன கொடுக்கணும்? டைப் ஆஃப் என்னது அந்த வேரியபிள் நேம் கொடுக்கலாம், x கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டீஜர் டைப்.
ஸோ இன்டீஜர் டைப்னு காட்டும். இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 12.5 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஒய்யை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 12.5 டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட டைப்பை கண்டுபிடிக்கணும்னா டைப் ஆஃப் ஒய், ஸோ இட் வில் சே கிளாஸ் ஃப்ளோட். அப்போ இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூவில் டி கேப்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அது ஒரு கீவேர்ட். ட்ரூ ஃபால்ஸுங்கிறது கீவேர்ட், அதனால ட்ரூ வேல்யூவில் டி கேப்ஸ் கொடுக்கணும், ஃபால்ஸில் எஃப் கேப்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ டைப் ஆஃப் டி பிரிண்ட் பண்ணிங்கன்னா it will say bool, that is a boolean type. நான் அப்போவே சொன்னேன் இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து இன்டீஜர் டைப்பில் வருது அப்படின்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் what I can say int of for example true. நான் ட்ரூவை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் கால்ட் டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. அப்படி சொன்னேன்னா இட் வில் பிரிண்ட் 1 அப்படின்னா ட்ரூவோட இன்டீஜர் வேல்யூ என்னது 1. சிமிலர்லி இன்ட் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னது இட் represents 0. அப்போ ட்ரூக்கு there is an integer value called 1, ஃபால்ஸுக்கு there is an integer value called 0. ஸோ இதுதான் நான் சொன்னேன், this boolean is even though it is a separate data type, it also comes under what? Numeric data type, integer. ஸோ நீங்கள் ரெண்டு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று பூலியன்னு டைரெக்டாக பூல்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை 0 1 வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ பேசிக் டைப். ஓகேங்களா? இப்போ அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட். இப்போ L1 அப்படின்னு லிஸ்ட் நேம், இல்லைனா சம்திங் எல்ஸ் லைக் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40, 50 கொடுத்துட்டு என்டர் தட்டினா a list is created. Then if I print list 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா you could see 10, 20, 30, 40, 15 லிஸ்ட்டு சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா இண்டெக்ஸ் வச்சு. இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ ஜாவாவில் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் தான் இருக்குது. தட் இஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1 வரைக்கும் போகும். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸும் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 4ன்னு போகும். அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவல்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு என்ன வரும் இண்டெக்ஸிங் வரும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லிஸ்ட் 1 ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் 10. ஓகேவா? அப்போ லிஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 01, 02, 03, 0 சாரி லிஸ்ட் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -4ன்னு கொடுத்தேன்னா இட் வில் பிரிண்ட் எரர். ஏன்னா நான் வெறும் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். த லிஸ்ட் நேம் இஸ் லிஸ்ட் 1. ஸோ லிஸ்ட் 1 ஆஃப் -4 அப்படின்னு கொடுத்தேன்னா இட் சேஸ் 20. ஸோ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் வருது. ஏன்னா 50ங்கிறது -4 வரும். அடுத்து சாரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் பார்க்கும்போது யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. அது எப்படிங்கிறத அதில் என்ன சொல்கிறது, இது ஒரு ட்ரிவியா மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து நான் டயக்ராமில் காமிக்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த -4க்கு எப்படி 20 வந்துச்சு அதே மாதிரி இப்போ இஃப் ஐ சே -3 அப்படின்னு சொன்னேன்னா லிஸ்ட் 1 ஆஃப் -3ன்னு சொன்னேன்னா இட் சேஸ் 30. அப்புறம் லிஸ்ட் 1 ஆஃப் -2ன்னு சொன்னேன்னா இட் சேஸ் 40. ஸோ அடுத்து லிஸ்ட் 1 ஆஃப் -1ன்னு சொன்னா இட் சேஸ் சாரி அகெயின் ஐ டைப்ட் லிஸ்ட் 1 ஆஃப் -1 அப்படின்னு சொன்னா 50. அப்போ இதுலேருந்து நானே சொல்லிட்டேன், உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறது பதிலாக நானே சொல்லிட்டேன். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், -லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து என்ன சுஹேல் கமா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்குறேன், என்னோட ஏதாவது ஒரு 15 ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ 15, 17 கமா ஸோ இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னுடைய சம் லைக் ஜெண்டர் கொடுக்குறேன், மெயில். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மெயிலை வந்து சிங்கிள் கோட்ஸில் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரிங்
ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ லிஸ்ட் ஒன்னை வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பிரிண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஓகே, இது லிஸ்ட்டில் நிறைய இருக்குது, பட் அதை நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத. இப்போ லிஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்பிள். ஸோ ஒரு டியூப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, டியூப்பிள் 1 இஸ் ஈக்குவல் டு, நான் ஏற்கனவே சொன்னேன், பெராந்தசிஸ் கொடுக்கணும். பெராந்தசிஸ் கொடுத்து அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம கொடுக்கணும்னா 10, 20, 30, 40, 50 பெராந்தசிஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து டியூப்பிள் 1ன்னு டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ இட் வில் சே த வேல்யூஸ். அதே மாதிரி இதோட டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைப் ஆஃப் டியூப்பிள் 1 கொடுத்தீங்கன்னா இட் வில் சே கிளாஸ் டியூப்பிள். அதே மாதிரி டைப் ஆஃப், நான் இதுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ டைப் ஆஃப் லிஸ்ட் 1 அது கொடுத்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட்டுன்னு வரும். ஸோ லிஸ்ட் டைப்பு ஒரு டேட்டா டைப்பு, டியூப்பிளுங்கிறது ஒரு டைப்பு. அதே மாதிரி இதுக்கு அடுத்து செட் இருக்குது. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு, அது கர்லி பிரேசஸில் 10, 20, 30, 30, 40, 50, 50. ஸோ பிரேசஸில் கொடுக்குறேன். இப்போ S1 பிரிண்ட் பண்ணால் இட் பிரிண்ட்ஸ் ஒன்லி வாட், 40, 10, 50, 20, 30 ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வராது. ரெண்டாவது இது ஆர்டர்டு சீக்வன்ஸில் இருக்காது. எந்த எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆனால், அதனால தான் இது சீக்வன்ஸில் வராது. ஓகேங்களா, இது சீக்வன்ஸில் இல்லாமல் தனியாக ஏன் சொல்கிறோன்னா, இது ஆர்டர்டு கிடையாது. இது எலிமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் என்ன ஆகும், இண்டெக்ஸிங் ஆகும். ஸோ இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நம்ம ஐட்ரேட் பண்ணி தான் பண்ணணும். அது இல்லாமல் லேட்டரான் செட்டை பற்றி தனியாக படிக்கும்போது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் டேக் ஃப்ரம் 0 to 10, தட் இஸ் ஃப்ரம் 0 to 9. இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம்னா அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப், ஓகேங்களா, ஸோ ஐ கேன் சே லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப், இப்போ 10 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ இப்படி கொடுக்கக்கூடாது, சாரி, லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10. ஸோ இப்படி கொடுத்தேன்னா இட் வில் பிரிண்ட் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 0 to 9. ஸோ லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை ரேஞ்சை வந்து, ஆக்சுவலி நம்ம ரேஞ்சை பிரிண்ட் பண்ணோம்னா ஃபார் லூப்போ இதாவது ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இல்லாட்டி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10 பண்ணல. இதே நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் 2, 2 to 10, 2ல் ஆரம்பித்து 10ல் முடியணும். அதே மாதிரி ஸ்டெப் வேல்யூ 2 அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு 2 ஆன்சர் காட்டும். லைக் 2, 4, 6, 8 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இதோட டைப் கண்டுபிடிக்கணும்னா டைப் ஆஃப் என்னது, ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னா கிளாஸ் டைப்பு ரேஞ்சுன்னு வருது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்று பாக்கி இருக்குது, தட் இஸ் கால் டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்னா, D1 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நான் கீ பேர் வேல்யூன்னு சொன்னேன். ஓகேங்களா, கீ வேல்யூ பேர்னு சொல்லலாம், இல்லை ஒரு பேர்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த கீ என்ன கொடுக்குறீங்களோ அந்த கீயை வச்சு அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் a car called Polo. ஸோ அதை கோலனில் அதை செப்பரேட் பண்ணணும். ஸோ ஐ எம் ஹேவிங் அ கார் கால் போலோ, and some other people like Dhoni, he is having a car like Ferrari. ஓகே, அண்ட் தென் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஃபெராரி வச்சுருக்காரா என்ன வச்சுருக்காரு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கோலி, he is having a car something like what we can say BMW-ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BMW. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் த என்டர். ஸோ D1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா கேன் யூ சி த கீ வேல்யூ. இப்போ என்னென்ன கீஸ் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், D1 டாட், இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா கீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அது கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா என்னென்ன கீஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ சுஹேல், தோனி, கோலி ஆர் நத்திங் பட் கீஸ். அதே மாதிரி இப்போ ஐ வாண்ட் வேல்யூஸ் அப்படின்னா கீ டாட் D1 டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் டிஸ்பிளே ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த கீ. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா D1 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஜஸ்ட் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் சுஹேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் டிஸ்பிளே வாட் இஸ் த வேல்யூ, கீ வேல்யூ ஆஃப் சுஹேல். அதே மாதிரி சிமிலர்லி D1 ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் தோனின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ரெப்ரசன்ட் வாட், ஃபெராரி.
ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து நான் டிக்ஷனரி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் குடுத்துருக்கேன். இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே தனித்தனி லிஸ்ட்ட பத்தி, டிக்ஷனரி பத்தி, செட்டு, டியூப்பிள், லிஸ்ட் எல்லாமே நம்ம தனித்தனியா அதில என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அத எப்படி மேனிபுலேட் பண்றது எல்லாமே தனி டாபிக்கா பார்க்க போறோம். சின்ஸ் இட்ஸ் a டேட்டா டைப்ஸ்ங்கிறனால நான் பேசிக் லெவலா தான் எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? See you with the next tutorial. Till then, goodbye. Take care.